நாங்கள் வந்து நியர்பை 30 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். 30 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணியிருக்கிறோம் எல்லாரும். மூவிஸ் யூடியூப் சேனலுக்காக உங்களுக்காக சின்னதாக ஒரு பேட்டி மாதிரி ஸ்பீச். ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கீங்க? 30 இயர்ஸ். ஓகே, இந்த 30 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கீங்களா? அந்த 30 இயர்ஸ் எப்படி காண்டாக்டில் இருந்திருக்கீங்க எல்லாரும்? எல்லாமே இருக்கு வாட்ஸ்அப். எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான். ஹாய் குட் மார்னிங் குட் நைட் எல்லாமே ஷேர் பண்ணுறது எல்லாமே. சரி மீட் பண்ணலாம், ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே குடும்பத்துக்குள்ளார புகுந்துட்டோம். எல்லாருக்கும் லீவ் இருக்கிறதுனால எல்லா குழந்தைங்களையும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் பேரண்ட்ஸாக மீட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்காக எத்தனை நாள் போராடி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சேரும்போது கண்டிப்பாக பெரிய லெவலில் எங்கேயாச்சும் டூர் கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னு நம்பிக்கை. ஃபேமிலியோடு போட முடிஞ்சாலும் போயிட்டு வருவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. பட் வந்து எவ்வளோ பேர் வந்து மிங்காய் வருவாங்கங்கிறது தெரியாது. எல்லாரும் வந்தால் சந்தோஷமாக இருக்கும், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிற இங்கே நாங்கள் 12 பேர் இருக்கோம். இன்னொரு 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, வெளியூர்லேயும் இருக்காங்க. எல்லாரும் வரணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை. நான் கரூரில் இருக்கேன், லாஸ்ட் ரொம்ப தூரமாக இருக்க கரூரில் தான் இருக்காங்க. ஒரு அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. இன்னும் நிறைய பேர் எங்கள் கான்டாக்ட் இல்லாததுனால வரல. ஆக்சுவலாக நாங்கள் மொத்தமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கோம் குரூப்லேயுமே. இந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்களே ஜாயின் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் என்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்? ஒர்க்கிங் ஏரியா. எந்த இயர் பேட்ச்? 94 டு ஒரு 2005 வரைக்கும் இருக்கிறவங்க இங்க இருக்கோம். ஒரு 10 இயர்ஸ் இருக்கிறவங்க ஜாயிண்டா இருக்கோம். ஓகே, யாராவது ஓகே உங்களோட பெஸ்ட் மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. பெஸ்ட் மெமரிஸ்னா ஃபஸ்ட்டு கெட் டுகெதர் கம்பெனிலேருந்து எங்கே பண்ணாங்கன்னா ஓனருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அது மறக்கவே முடியாது. எங்களுடைய லைஃப்பில் ஆஃப்டர் ஸ்டடீஸு ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணது ஓனருடைய பர்த்டே தான். எல்லாரையும் நல்லா என்கரேஜ் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுல் டே பண்ணோம். அது இல்லாமல் கம்பெனியில் லீவ் விட்டாங்கன்னா போடும் மருதமலை சினிமா தேட்டரு எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். மீட் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம், மிஸ் பண்ணவே மாட்டோம். சேட் என்னன்னா அவங்கவுங்க கல்யாணமாகி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் குழந்தை இருந்திருக்கும், எப்படி எல்லாரும் ஒரே டேஸில் மீட் பண்ணுறது எப்படி முடியுது உங்களால்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தான் ஃபஸ்ட்டு எங்கள் குரூப்பில் கல்யாணம் ஆச்சு. அதனால் கொஞ்சம் எல்லாம் நான் மிஸ் பண்ணேன் இவங்களை எல்லாம். இப்போ எல்லோரும் ஃபேமிலி கல்யாணம் ஆனவுடனே எல்லோரும் வந்தாச்சு. ஆனால் இத்தனை நாள் எங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ எங்களுக்கு பேரம்பேத்தி வந்தப்பறதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகமே நிறையா வருது. எங்களுக்கெல்லாம் சினிமாவுக்கு போகிறது, அந்த பானிபூரி சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. பானிபூரி சாப்பிட்றதுக்கு அத்தனை ஒரு இதாக எங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நடந்தே தான் வருவோம். அதெல்லாம் எங்களோட ஜாலி தான். அதெல்லாம் காலையிலையும் சாயந்தரமும் அந்த ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நினச்சி பார்த்தாலும் இனிமையான ஒரு நாட்கள் அதெல்லாம். ஆக்சுவலாக நாங்கள் எப்படின்னா ஜாப் முடிஞ்சு ஒரு 5 o'clock வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஆர்எஸ்புரமில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 5 o'clock வெளியே வந்துட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சாப்பிட போகணும்னு சொன்னோன்னே கூட எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேருமே அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதையில காசு இருக்கு இல்லைன்னு யோசிக்கவே மாட்டோம். இருக்கிறத ஷேர் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ராலாம் வந்து ஷேர் தான். மறுநாளோ எப்படியும் ஒன்று கொடுத்துருவாங்க, அது அவங்க பிரியம்தான். ஆனால் கம்பல்சரி யாராவது ஒருத்தர் ஏதாவது சாப்பிட போகணும்னு சொன்னால் கூட எல்லாருமே ஓகே தான் சொல்லுறது. யாருமே ஒரு நாள் கூட வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. நாங்கள் அது மட்டும் சரி போயிடுவோம். பானிபூரி நிறையா இருக்கும் அங்கே, பாவ்பாஜி நாங்களாம் ஃபேன்ஸ் அதுக்கு. இப்போ அந்த ஏரியாக்கே போகிறதே இல்லைங்கிறத அடுத்த கம்பெனி வேற இடத்துக்கு மாறிட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து அந்த ஊர்லேயே அந்த இடத்துலயே இல்லை. பட் வந்து நாங்கள் அந்த மெமரிஸ் எல்லாம் இன்னும் மறக்கலை. என்ன அங்கே வந்து எல்லாமே அட்மாஸ்பியர் மாறிடுச்சு. ஆர்எஸ்புரம் நாங்கள் பார்த்தப்ப இருந்த மாதிரி இல்லை, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து கம்பெனியில இருந்து வெளியில வந்தோன்னு வைங்களேன், 7A PLSM பஸ் வரும். 10 பேர் நின்று ஏற்றிட்டு போவா. அப்படி PLSM பஸ் எங்களுக்காகவே வெயிட் பண்ணுவா. அப்படி 7 o'clock ஷார்ப்பாக வரும். நீங்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.